ஓ ஸ்கூலுக்கு போறியாடா? ஏண்டா குரங்கு, பேக் நீ மாட்டிருக்கியா இல்ல பேக் ஒன்ன மாட்டிருக்கா? சொல்லிட்டு போடா. ஸ்கூல் திறந்துட்டாங்க போல. அந்த பள்ளிக்கூடம் மூடி இருந்தா என்ன, திறந்திருந்தா என்ன? ஏன்னு கேட்டா இந்த பசங்களது ஒரு கதைன்னா வாதியாரது இன்னொரு கதை. அதுலயும் இந்த பிரதர் வாதியார் இருக்கானே, எப்ப பார்த்தாலும் வாயில வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு போட்டுட்டு துப்பிக்கிட்டே இருப்பான். இன்னொரு பொம்பளை இருக்காப்பா, எப்பா தீபான்னு மொபைல வச்சுக்கிட்டு உட்கார்ந்தானா அவன் காது கிழிஞ்சிரும். என்னாலும் மொபைல மட்டும் விட மாட்டான். அப்புறம் இவங்க எல்லாத்த விடையும் சிறந்த ஒரு ஆள் இருக்காரு. அப்படியா? அதான் நம்ம ஹெட் மாஸ்டர். My dear students, today I am telling one English lesson today. அவர் பேசுற இங்கிலீஷ் இருக்கே அவருக்கே புரியாது, அப்புறம் பசங்களுக்கு எப்படி புரிய போகுது? This English will catch the காது and one important matter. Noun, pronoun, our-own, noun. Don't laughing. Silent please. டேய் நீ சொன்னது நல்லதா போச்சுடா. நான் வர என் அண்ணன் புள்ளைய வர சேர்த்து விடணும்னு நினைச்சேன். வேண்டாப்பா, அவன் பாம்பளையா இருக்கட்டும். ஐயோப்பா. ஆனா ஒருத்தர் மட்டும் பயங்கர சூப்பர். அவங்கள பத்தி நாங்க சொல்றதை விட நீங்களே பாருங்க. இல்ல ஸ்ரீகாந்த் சார், உங்களுக்கு வேற எந்த ஸ்கூலும் கிடைக்கலையா? ஏன் இந்த ஸ்கூலுக்கு என்ன குறைச்சல்? ஸ்கூலை பத்தி நான் எதுவும் சொல்ல வரல, எங்க கதி எப்படி இருக்கும்னு சொல்ல வந்தேன். ஸ்கூல் எப்படா இருக்கு? அப்பா எனக்கு என்னமோ இந்த ஸ்கூல் சுத்தமா பிடிக்கலப்பா. டேய் இது என்ன சின்ன ஸ்கூல்னு நினைச்சியா? இங்க எப்படியாப்பட்ட மேதாவிங்க எல்லாம் படிச்சிருக்காங்க தெரியுமா? ஒழுக்கத்துக்கு இன்னொரு பேரு இந்த ஸ்கூல் தான். நம்ம முன்னாடி யாரு வந்தாலும் அவங்க முன்னாடி நின்று வணக்கம் சொல்றதுதான் நம்ம ஸ்கூலோட பழக்கமே. எவன்டா இது? மூஞ்சி மேல டஸ்டர் எவன்டா எரிஞ்சது? அது யாருன்னு சொல்லுடா. உனக்கு எதுக்குடா? மூடிட்டு எந்திரிச்சு போடா. என்னவே மூடிட்டு எந்திரிச்சு போன்னு. இவர் ஆட்டிடியூட பார்த்தா ஃபைல் எல்லாம் அனுப்பியிருப்பாருன்னு தோணுதா? இதுக்கு முன்னாடி ஊர்க்காரங்களை ஏமாத்திக்கிட்டு இருந்தான், இப்ப இந்த சின்ன பசங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். இவன மாதிரி ஆளுங்க இருந்தா ஊரு உருப்பிட்ட மாதிரிதான். டேய் அங்க பாருங்கடா, சப்பாத்தி மேல வெல்லம் கற்பூரம் மாதிரி ஜலஜலான்னு இருக்காடா. டேய் ஜலஜலான்னு இல்ல, பழப்பழம். நானும் அதான் சொன்னேன். ஏண்டா கிட்னி, ஏதாவது ஏடகுடமா பேசலன்னா சாப்பிட்டு செழிக்காதா? டேய் எங்க அப்பா சொல்லிருக்காரு, ஒண்ணு நீ யோசி இல்லன்னா மத்தவங்களை யோசிக்க வைன்னு. இது ரெண்டு பண்ணலன்னா நான் பிறந்ததே வேஸ்ட்ன்ட்டாரு. அப்படின்னா நீ உன் அப்பாக்கு தான் பிறந்திருக்கேன்னு காட்டுறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? அது எங்க அப்பாவோட சீக்ரெட். விடுங்கடா. போற பாடம் நம்பிக்கைதான் வாழ்க்கை. ஒரு பெரிய பணக்காரன் இருந்தான். அவங்க கிட்ட சொல்ல முடியாத அளவு சொத்து இருந்தது. அவன் ஒரு காவல்காரனை வச்சிருந்தான். ஆனா அவனுக்கு சரியா சம்பளமே கொடுக்க மாட்டான். ஒரு நாள் ஒரு திருடன் அந்த சொத்தை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த காவல்காரங்கிட்ட வந்து ஒரு டீலிங் பேசுறான். அவனோட சொத்து பத்திரம் எல்லாம் எங்க இருக்குன்னு சொன்னா 2 லட்சம் தரேன்னு சொல்லி டீலிங் பேசுறான். வாழ்க்கையில சம்பளத்தையே பார்க்காத காவல்காரன் பின்வாசலுக்கு ஒரு தாழ்பால் இருக்கு, அத மட்டும் திறந்துட்டா அந்த பத்திரம் எல்லாம் வச்சிருக்கிற இடத்துக்கு வழி தெரியும்னு சொன்னான். ராத்திரி அந்த திருட வந்து தாழ்பால திறக்கிறான். அங்க போய் பார்த்தா அந்த கதவு கிட்ட ஒரு நாய் காவலுக்கு நிக்கும். அதுக்கு ஒரு பிஸ்கட் போடுறான், சாப்பிடாது. என்னென்னமோ முயற்சி பண்ணி பாக்குறான். நாயே தள்ளவே இல்ல. நாய்க்கு நன்றி இருக்கும். அதோட முதலாளி அது மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய காப்பாத்தும். இப்ப புரிஞ்சுதா? வெரி குட். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். எனக்கு உட்காந்து உட்காந்து போர் ஆயிடுச்சு, சீக்கிரம் வந்துடுறேன். வணக்கம் மேடம். வணக்கங்க மேடம். வணக்கம். ஏன் மேடம், நீங்க பாடம் எடுக்கும் போது மட்டும் பசங்க எல்லாம் அமைதியா இருக்காங்க, ஆனா நாங்க பாடம் எடுத்தா மட்டும் பசங்க சத்தம் போட்டுட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்ல மேடம், ஏதாவது சொல்லிட்டா போதும் எங்களையே எதிர்த்து பேசுறாங்க. அடிக்க போனா அது அது ஏதோ சொல்லுவாங்களே, அது சின்ன பசங்க பேசுற வார்த்தையே இல்ல மேடம். இவங்களுக்காக நம்ம ஃபேமிலியை ஈஸியா கூப்பிடுறாங்க. எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு மேடம். அந்த சாமி கிட்ட தினமும் வேண்டிக்கிறேன், சீக்கிரமா என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அது அப்படி இல்லைங்க மேடம், நம்ம சைடுல இந்த மாதிரி திட்டத்தெல்லாம் ரொம்ப காமன் தானே. நம்ம திட்டாம விட்டோம்னா சாப்பிட்ட சாப்பாடு செரிக்காம போயிடும்ல. நான் சொல்றது கேளுங்க மேடம், நான் ஒண்ணும் இந்த வேலைக்கு சம்பளத்துக்காகலாம் வரல. எனக்கு 3 ஏக்கரா நிலம் இருக்கு. நாங்க உட்காந்தே சாப்பிட்டாலும் எங்க சொத்து கரையாதுன்னா பாத்துக்கோங்க. ஏதோ வெத்தலைப்பாக்கு செலவுக்கு ஆகுமேனு வரேன், அவ்வளவுதான். ஐ எம் வெரி ஹாப்பி. ஒரு வழியா எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. நீங்க முதல்ல இடத்த காலி பண்ணுங்க, அப்பதான் நாங்க சந்தோஷமா இருப்போம். விஜயநகரத்தின் சாம்ராஜ்யத்தில் கடை வியாபாரிகள்
முத்து ரத்தினங்கள் எல்லாத்தையும் தெரு ஓரத்துல விற்பனை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ராஜா தன்னோட மகனை தோல் மேல போட்டு அபத்தமான கூல கட்டடிச்சுட்டா இருக்க உட்கார்றான். டேய் பெல் அடிக்கிற வரைக்கும் உன்னை நான் எங்கேயாவது வெளியே பார்த்தேன் அப்படியே ஓங்கி குத்தி கொன்றுவேன். ராஸ்கோல். அப்பா இவன் தான். இவன்? ஐயோ நான் எதுவும் பண்ணல. குவார்டர் சைஸ் கூட இல்ல. ஏய் சின்ன பின் சார்ஜர் மாதிரி இருந்துகிட்டு என் பையனை இன்னொரு தடவை கெடுக்க பார்த்தா சின்ன பின்னு போட கொன்றுவேன். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. ஓ பிரேம படமா? ரொம்ப நல்லா இருக்கும், பாத்திருக்கேன். ஏய் ஒப்பேந்திரோடது சூப்பரா இருக்கும், நான் பாத்திருக்கேன். அட கடவுளே, என்னடா உங்க அப்பா உன்ன மாதிரியே பண்றாரு? அதை விடுங்க மேடம், நீங்க ஆக வேண்டியதை பாருங்க. அதோட ராஜ்யம் வீழ்ந்தது. ஹாய். ஹாய், என் பேரு பிரீத்தம். ஆமா, பெங்களூர் விட்டு நீ எங்க படிக்க வந்த? எங்க அப்பா இந்த ஊர் சேர்ந்தவர் தானே, சோ நானும் படிக்கணும்னு இந்த ஊருக்கே கூட்டிட்டு வந்துட்டாரு. எனக்கு என்னமோ இங்க படிக்க சுத்தமா பிடிக்கலப்பா. என்ன நினைச்ச? சூடு சொன்னல நினைச்சியா? ஏய் உன்னை விட மாட்டேன்டா. பசங்க அங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. யாருக்கிட்ட வம்பு எடுக்கிற? மவனே கையில மட்டும் மாட்டின. என்ன ஏன்டா சண்டை போடுறீங்க? என்னடா சண்டை? டேய் இவன் என்ன பண்ணா தெரியுமா? அங்க பாருடா, போட்டியாப்புல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். உனக்கு ஒரு மேஜிக் காட்டுற, வாடா. என்னடா இன்னைக்கு பயங்கர பிரகாசமா இருக்க? இன்னைக்கு என் பர்த்டேடா. ஹாப்பி பர்த்டேடா. ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ். இந்த சந்தோஷத்துல ஒரு இன்ஸ்டா ரீல்ஸ் பண்ணலாமா? பண்ணலாம். மேஜிக் பண்றேன், 2 கைக்கு பதிலா 4 கை வர வைக்கிறேன். சரி பண்ணு. டேய் நீ மொபைல்ல எடுத்து வீடியோ பண்றா, நீ வா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்க ஒரு மேஜிக் பண்ண போறோம். 1000 ரூபாய் கொடுத்தாலும் இந்த காட்சியெல்லாம் பார்க்கவே முடியாது. நம்ம பர்த்டே பையனுக்காக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்துகிட்டு இருக்கு. 4 கை வர போகுது, பாத்துட்டே இருங்க. பாருங்க. டேய் அவ்வளவுதானே, வாடா. டேய் நீங்க 2 பேரும் வெளியில வாங்கடா, உங்களை வச்சுக்கிறேன். டேய் நீ ஒரு பழி பண்ணனா பாத்துக்கடா. ஏய் நல்லபடியா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுங்க. இந்த வாட்டி மட்டும் பாஸ் ஆகல, ஒவ்வொருத்தனையும் தூக்கி போட்டு ரத்தத்தை குடிச்சிருவோம் பாத்துக்க. இந்தா நல்லா எழுது. சார் சார் எனக்கு கொடுங்க சார் பேப்பரு. ஏய் நீங்க தான் இருக்கியாடா? உன்னை மறந்தே போயிட்டேன்டா. ஏய் அறிவு கேட்டவனே, நல்லா கேட்டுக்கோ. இந்த முறையாவது ஒழுங்கா எழுதி பாஸ் பண்ணு. ஏற்கனவே 10 வருஷமா இங்கே உட்காந்துருக்க. ஏய் வயசான கிழவா, வயசாகுதுரா உனக்கு. டேய் பின்னாடி திரும்பி பாரு, திரும்பி பாடுறாங்க. நேரம் உனக்கு 2 பசங்க இருக்கும்டா. அப்படி இங்க பாரு, சீக்கிரம் பாஸ் ஆகி போறதுதான் உனக்கு நல்லது. பாட சொல்லி கொடுக்க கத்துங்க சார். இப்படியே பேசிட்டு இருந்தா மூக்குல விரல விட்டு காது வழியா எடுத்துருவோம் பாத்துக்க. இந்தா எழுது. இவரு டிரான்ஸ்பர் ஆனதான் நான் பாஸ் ஆவேன். பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஏ பப்ளி. ஏய் என்ன? ஏய் நீ எப்படி கல்யாணம் ஆகி போயிருவ? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. என்ன சொல்லு? என் பேப்பரை நீ எடுத்துக்கோ, உன் பேப்பரை எனக்கு கொடு. முடியாது. ஏய் ப்ளீஸ் டி. ஏய் என்னடா இது? ஒன்னும் இல்ல சார், விநாயகர் எந்த ஊர்ல பிறந்தாருன்னு கேட்டேன். அதுக்கு நம்ம ஊர்ல தான் பிறந்தாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் மூடிட்டு பரிச்சை எழுதுறா. டேய் அததான் பண்ணிட்டு இருக்கேன். இவனுங்களுக்குலாம் பேச்சு மட்டும் குறைச்சல் இல்ல. ஏய் இஸ் காட்றா. பட. ஏய் சப்பாத்தி காட்றா. அட போட விளக்கென்ன, எனக்கே ஒண்ணும் தெரியல. டேய் எவனாவது ஒருத்தன் காட்டுங்கடா. நான் ஃபெயில் ஆயிட்டா எங்க அப்பா செருப்பு கொண்டே அடிப்பான். ஏய் ஸ்ருதி, பப்ளிய கூட்டு வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? அட போடா புள்ள கத்திரிக்கா. எக்ஸாம் எப்படிடா எழுதிருக்க? ஒன்னும் இல்லடா, ஒரு கடப்பாரையும் ஒரு குச்சி எழுதி வச்சுட்டு வந்திருக்கேன். ஒருவேளை பாஸ் ஆகலனா இது 2ல நீங்க எதுல சாக போறீங்கன்னு எழுதி வச்சுட்டு வந்திருக்கேன். அப்படியே நாளைக்கு ஸ்கூல் போவியா நீ? டேய் நாளைக்காக நாளைக்கு பாத்துக்கலாம், விடுறா. போ நாளைக்கு ஸ்கூல்ல மாஸ்டர் காத்துக்கிட்டு இருப்பாரு. நீ எழுதி வச்சதெல்லாம் கையில வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. போ நல்லா வாங்கி கேட்டீங்க. இருந்தாலும் மேடம், ஒரு தடவை நீங்க விசாரிச்சிருக்கணும். இவங்களெல்லாம் நீங்க நம்ப முடியாது, எப்ப வேணாலும் மாறிடுவாங்க. ஸ்ரீகாந்த் சார், நீங்க ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆறீங்க? எதுக்கு கோவப்படுறீங்க? யூ see மிஸ்டர் ஸ்ரீகாந்த், this election is going மெதுவா, அதாவது ஸ்லோ. யூ டோன்ட் வரி, we are all உங்க கூட இருக்கோம். we are going for the வீடு and pick the vote. நந்தினி மேடம் is control the எல்லா சிச்சுவேஷனும். you don't know. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க ஸ்ரீகாந்த் சார், நாங்க எல்லாரும் உங்க கூட இருக்கோம். என் டென்ஷன் அது இல்ல மேடம். ஒருவேளை நான் எலெக்ஷன்ல தோத்துட்டா என் முகத்தை உங்ககிட்ட காட்ட முடியாது, அதான். ஸ்ரீகாந்த் சார், இப்ப எதுக்கு பயப்படுறீங்க? நான் இருக்கேன். என்ன வேலையா இருந்தாலும் நான் நின்னு பாப்பேன். அத நீங்க யாரு? குஸ்தி பயில்வான்.
இதுக்கு முன்னாடி எத்தனை பயில்வானுங்களை நீங்க மண்ணக்காவ வச்சிருப்பீங்க சொல்லுங்க? அவன் என்ன அவ்வளவு பெரிய ஆளா சார்? அவன் ஏதாவது ஓவரா பேசினானா அவன் வாயில பூட்ட போட்டுட்டு கை காலை கட்டி கிணத்துல தூக்கி போட்டுற மாட்டான்? அட சார் கொஞ்சம் சும்மா இருங்க. நம்ம ஒன்னும் போருக்கு போகல, எலெக்ஷனுக்கு தான் போறோம். இனி பேசி பிரயோஜனம் இல்ல சார். ஆமா சார், இந்த சண்டை கிண்டெல்லாம் எதுக்கு சார்? ஓட்டு போட எத்தனை பேர் இருக்கோம்? மிஞ்சி போனா 3 இல்ல 4 தானே. நீங்க நில்லுங்க சார். நின்ட்டேன் மேடம். உங்களை இல்ல, உட்காருங்க. ஓ சாரி. இல்ல நீங்களாம் சொல்றது கரெக்டா தான் இருக்கு. இருந்தாலும் மேடம், நீங்க எலெக்ஷன்ல நிக்கிறீங்க, நீங்க தான் ஜெயிப்பீங்க. சரிங்க மேடம். ஏன் பவன் எல்லாரையும் திட்டிட்டே இருக்க? நான் இல்ல மேடம், அவங்க தான் மேடம். இங்க பாரு, இனிமேல் இப்படி எல்லாம் திட்டக்கூடாது. ஓகே சரி மேடம், நான் பாத்துக்கிறேன். டேய் தவளை வாடா. டேய் இருடா வல்கன வரேன். ஏதாவது பத்திரமா போட்டுதான் ஒரு கோட்டருக்கு ஆயிருக்குங்களா? பரவாயில்ல விட, ஒரு சின்ன கட்டிங் ஆகும். உன் பொழப்ப இப்படிதான் போடா. சாயங்காலம் வருவல்ல, அப்ப பாத்துக்கிறேன். வரேன் பாத்துக்கோ. பாத்து துப்புடா அறிவு கட்டவனே. ஐயோ பிரதர் சார், நீங்களா சார்? நான் பாக்கல சார். சார் 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 வேணாம் சார். சார் 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 ஏண்டா அறிவு கட்டவனே, என்னையா திட்டுறியா நீ? பொண்ணு நீ என்ன பண்றன்னு பாருடா டேய். சார் ஏய், அந்த பபுளியோட ஏதோ புதுசா விளையாடிட்டு இருக்கியாமே. நான் எதுவும் பண்ணல சார். போய் சொல்றியா? போடா. டே வா எங்க ஏரியா சைடு வருவல்ல, அப்ப நான் பாத்துக்கிறேன். பிரதர் சார், சொல்லுங்க மேடம். நெக்ஸ்ட் வீக் ஸ்போர்ட்ஸ் மீட் இருக்குல்ல, பசங்க லிஸ்ட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? லிஸ்டா ரெடி பண்ணிட்டேனே மேடம். அப்படின்னா இந்த வாட்டி கப்பு நமக்கு தானே சார்? கப்போட சேர்த்து கொட்டாங்குச்சியும் கொடுப்பாங்க. கொட்டாங்குச்சி வச்சு நம்ம என்ன சார் பண்றது? கப்பு கழுவுறதுக்கு, கொட்டாங்குச்சி பிச்சை எடுக்கிறதுக்கு. இப்ப என்ன, உங்களுக்கு லிஸ்ட் தானே வேணும் மேடம்? வாங்க, நான் உங்களை கூட்டு போறேன். வாங்க. ஏய் பவன்யா, வாடா இங்க. புடி 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 புடி. டேய் ஏன்டா? யாரா அது? ஏய், மரியாதை எல்லாம் பேசினா வாயை உடைச்சிருவோம் பாத்துக்கோ. ஒழுங்கா ஸ்போர்ட்ஸ் பசங்களை கூட்டு வாப்போ. ஒருத்தர் வந்து மன்னா, சக்தி, ருச்சி, நம்ம பசங்களாம் ஸ்போர்ட்ஸ்ல எப்படி இருக்காங்கன்னு காட்டுறேன். வாங்க. டேய் எல்லாரும் வாங்கடா இந்த பக்கம். சார் கூப்பிடுறாரு. வாங்க வாங்க, சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. என்னமோ தெரியல, வாங்க போய் பாப்போம். ஸ்போர்ட்ஸ்ல யாரெல்லாம் சேர்ந்திருக்கீங்களோ முன்னாடி வாங்க. பாருங்க மேடம், இவன் ரன்னரு, இவ ஜம்பரு. இவங்க ஸ்போர்ட்ஸ்ல இருக்காங்கன்னு மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். இவங்களோட உண்மையான ஸ்போர்ட்ஸ் என்னன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இங்க பாருடா, போல்ட் ஹுசைனோட வேகமா ஓடணும் பாத்துக்க. ஓடு 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 ஓடு. ரன்னர் காலியா? இவ ரிவர்ஸ்ல சூப்பரா ஓடுவா மேடம், அதான் அப்பப்ப ரிவர்ஸ்ல போறா. மேடம் மேடம் மேடம், இன்னொரு தனி திறமையை காட்டுறேன் பாருங்க. எங்க இதான் வந்துட்டாங்க. இவ இருக்கல மேடம், விளையாட்டுல குறைச்சல், சாப்பாட்டுல வேற லெவல். நான் ஓடவா சார்? டேய், மினி ஃபுட்பால் மாதிரி இருக்க. ஓங்கி ஒன்னு அடிச்சேன்னு வச்சுக்க, இன்னும் கீழே போயிருவேன். தள்ளிப்படாங்க. மேடம், இதுதான் நம்மளோட ஸ்போர்ட்ஸ் டீம். இங்க நானும் நீங்களும் சேர்ந்து என்ன பண்ணாலும் ஒர்க் அவுட்டே ஆகாது மேடம். ஏன்னா இங்க ஸ்போர்ட்ஸ் டீச்சரே இல்ல. நானும் எப்பயாவது தான் சொல்லி தருவேன். நம்ம ஏதாவது சொல்ல போனாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. எதுக்கு வம்புன்னு எல்லாம் அப்படியே விட்டாச்சு மேடம். இருந்தாலும் எல்லாருக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்குல்ல மேடம், அது கேட்காது. லாஸ்ட் டைம் ஒரு பையனுக்கு 3rd பிரைஸ் வாங்கி கொடுத்தேன். அதுலயும் SDMC தலைவர் ஏதோ சதி பண்ணிட்டாரு. இங்க உள்ளுக்குள்ள என்னென்னமோ பாலிடிக்ஸ் நடக்குது மேடம். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா எதுவும் கண்டுக்காம இருக்க, அதான் மேடம். இதே டீமை வச்சுக்கிட்டு நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். இதே பசங்களை வச்சு விளையாடலாம். அதுக்கு நீங்க தான் கோச்சா இருப்பீங்க. எல்லாருக்குள்ளயும் ஒரு நல்ல ஸ்பிரிட் இருக்கும், அத வெளியில கொண்டு வரணும், அவ்வளவுதான். முத்தா இருக்கட்டும், பவளமா இருக்கட்டும், அது தண்ணியோட ஆழத்துல தான் கிடைக்கும். அத தேட வேண்டிய பொறுப்பு உங்களோடது. ஆனா ஹெட் மாஸ்டரும் கொஞ்சம் இந்த விஷயத்துல கவனம் செலுத்தணும் மேடம். அந்த விஷயத்த நான் பார்த்தேன். டேய், ஒழுங்கா பத்த வைடா. ஒழுங்கா பத்த வைக்க கூட தெரியல. நெருப்பு அடுப்புல வைக்கவா, வாயில வைக்கவா? இங்க போடு. காலங்கத்தால கடைக்கு முன்னாடி வந்து ஏன்டா இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? பேசாம உட்காருங்கடா. என்ன என் கஷ்டம் உனக்கு தெரியலண்ணே. இந்த ஆளை நம்பினதுக்கு எலெக்ஷன்ல நிக்க வச்சுட்டு 5 ஏக்கர் நடத்தி வித்து 5 லட்சத்தை இவன் நெஞ்சு மேல போட்டேன். 5 ஓட்டு கூட போட வைக்கல இவன். ஏன் 5 ஓட்டு ஊழலையா உனக்கு? யாரா போட்டாங்க? யாரு போட்டா? நான் ஒண்ணு, என் அம்மா ஒண்ணு, என் பொட்டாட்டி ஒண்ணு, என் அப்பா ஒண்ணு, என் அக்கா ஒண்ணு, மொத்தமா 5 ஓட்டு. எனக்கு இருக்கிறது ஒரே வீடு. அங்க போறதுக்கே பயமா இருக்கு. வீட்டுக்கு போறதுக்கு பயமா? ஏன்னா அவன் பொண்டாட்டி செருப்பாலே அடிப்பா. டேய், தூக்கி மூஞ்சில போடுறதுக்கு. வீணா போனவனே, வீட்டுல வயிறு மூட்டை சாப்பிட்டுட்டு இங்க வந்து உக்காந்துக்கிட்டு வர்றவங்க போறவங்க எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா? மூக்கல விரல விட்டு வாய் வழியா வெளியே எடுத்துருவோம் பாத்துக்க. ஏதோ ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன். கஷ்ட நஷ்டத்தை பத்தி கேட்கலான்னு பார்த்தா பாரு நம்ம கணக்கு வச்சுட்டு என்ன பேச்சு பேசுறாரு. பாம்பேல இந்த வேலை தான் பாத்துட்டு இருந்தியா நீ? ஏய் ஹலோ, சாண்டல் பிசினஸ் மச்சான். டேய் ராஸ்கல், சாண்டல் பிசினஸ் தாண்டா. சாணில இருக்கிற புழுவே உனக்கு தெரியாது, நீ சாண்டல் பிசினஸ் பண்றியா? சாண்டல் ரொம்ப கணக்கு வச்சார. உன்னை கூப்பிட்டு என் செருப்பால என்ன அடிச்ச மாதிரி இருக்கு, தயவு செய்து போய் கொட்டிக்கோ போ. அப்படி வா வலிக்கு. அப்படியே பண்ணி மாதிரி இருக்கான் பாரு.
ஏய் என்னடா மூஞ்சா பாக்குற டீயா போடுற டேய் குடி. ஐயோ டேய் பச்சை தண்ணி அது ஏன்டா அப்படி ஆடுற? பச்சை மூஞ்ச மூடிட்டு வாடி. அங்கிட்டு பார்க்காத. ஏன் துண்ட போடுற? ஏரியா. டேய் கலர் காம்பினேஷன் பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கணும். மிஸ் பண்ணிட்டேன். இப்போ ஊருக்கு பூரா உன்னை கிஸ் பண்ற மாதிரியே பாக்குறாங்களேடி. நல்ல பொண்ணாடி கூட கள்ள பொண்ணாடி மாதிரி வெளியே கூட்ட வேண்டி இருக்கு. கூட வந்தாலே என்ன தள்ளி விட்டு எக்கடி வர்ற? தாயத்தே பில்லி சுனிய காத்து கிட்ட வந்தா ஓடி போயிரும். அதிசய தாயத்தே. என்னங்க இங்க வாங்கல. எனக்கு இந்த தாயத்து வேணும். அடி 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 பாடி இந்த பக்கம். உனக்கு எதுக்கு தாயத்து? மிஸ்ஸிங் தான் இருக்கல. போடா. யோயோ நெல்லியா. என்னங்க இந்த ஊர் கண்ணெல்லாம் என் மேல தான் இருக்கு. இந்த ஊர் கண்ணு மேல இருக்கோ இல்லையோ, ஆனா அந்த நல்வாக்கு பரமசிவன் கண்ணு உன் மேல தான் இருக்கு. கொஞ்சம் உசாரா பாத்துக்கோ. அவர் எனக்கு அண்ணன் மாதிரி. அண்ணன் மாதிரியா? அதனடி அண்ணேன்னு சொல்ல வேண்டியதானே? நீ மாதிரின்னு சொல்லும்போது எனக்கு பல மாதிரி யோசிக்க தோணுது. என்ன நல்லபடியா? என்னங்க சத்தம்? ஏதோ வாங்குற மாதிரி இருக்கு. ஐயோ வந்துட்டான். மூடு மூடு மூடு. வணக்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு நல்லபடியா. இப்படி சரி யாரும் இந்த ஐட்டம்? ஐட்டமா? இது என் பொண்டாட்டினே. மன்னிக்கணும், மனைவியை மறைச்சு வைக்கணும். வெப்பாட்டி தான் மறைச்சு வைக்கணும். அது சரி, தங்கச்சிக்கு தாயத்து வாங்குறீங்களா? ஆமாமா, கண்டவங்கன்னு படாம இருக்கணுங்கிறதுக்காகவே தாயத்து வாங்கி கட்டணும் போல இருக்கு. ஆமா, உன் தாயத்துல அப்படி என்ன அதிசயம் இருக்கு? என்னென்ன இப்படி கேட்டுப்பிட்டீங்க? இந்த நாட்டோட தலையெழுத்தே மாத்துற அளவுக்கு இதுல சக்தி இருக்கு. அப்படியா? என்னென்ன யார பார்த்து என்ன கேட்டீங்க? நான் தாயத்தை விக்கிறவன் தான். அதுக்காக கரகாட்டக்காரன் கவுண்ட் பண்ணி நினைச்சீங்களா? டேய் இப்ப எதுக்கு நீ அவர் அடிச்ச? அதை விடுங்க நல்லபடியா. அதை எப்படி விட முடியும்? அட அதை விடுங்க. அட விடுங்க. வாய் வழியா வந்துச்சு, காதுல போட்டா கடத்துல முடிஞ்சு போச்சு. அப்படி சமாச்சாரமா இது? டேய் எதுக்கு அவர் அடிச்ச? அண்ணே நான் கண்ணத்துல தான் அடிச்சேன். நீங்களா இருந்தா கொலையா பண்ணிருப்பீங்க. அதான் வேண்டான்றேன். அத எப்படி வேண்டாம் சொல்ல முடியும்? நீங்க யாரு? என் பொண்டாட்டியோட அண்ணன். அப்படி எனக்கு மச்சான். மச்சானுக்கு அவமானமா பாத்துக்கு சும்மா இருக்க முடியுமா? அண்ணே இந்த தாயத்தை கட்டினா உங்க பொண்டாட்டி தள்ளிட்டு போக முடியுமான்னு கேக்குறாருண்ணே. கேக்குறானா? ஆமா. பாவி. ஏய் பரமசிவம். அந்த குடும்பம் அலமர உச்சியிலே அழகான சிட்டு கூட்டம் அண்ணும் பெண்ணும் சகவாசம் பண்ணும். என்ன நல்ல குடியா? என்ன ரொம்ப சந்தோஷமா பாட்டு வர்றீங்க? வாழ்க்கையில சந்தோஷம்னு ஒண்ணு வந்துட்டாலே பாட்டு சேர்ந்து வந்துடும். உங்களுக்கு தெரியாதா? பாட்டு வரலாங்க, பாட்டோட வாசனை வரலாமா? அப்படி சந்தோஷமா இருந்தீங்கன்னா பொண்டாட்டிக்கு பூ வாங்கி கொடுக்குறேன். கரெக்ட். என்ன கரெக்ட் என்ன? வச்சிருக்கானே அல்வா வாங்கி போறது எப்படி? கரெக்ட். இதோ வாங்கியிருக்கேனே. என்னப்பா ரொம்ப அறிவாளியா இருப்பான் போல இருக்கு. அவனே கேளு. இவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்கியே, குடிச்சா உயிர் காப்பதுன்னு தெரியாதா? நான் குடிச்சது டாஸ்மார்க்ல பாஸ். டேய் விஷத்தை தனியார் வித்தானே, அரசாங்கம் வித்தானே, விஷம் தானே? என்ன சொல்ற? இது வரைக்கும் எங்க பர்மன்லாம் குச்சி வந்துக்குறாங்க. ஆனா இன்ன வரைக்கும் யாரும் செத்தது இல்ல. நீங்க மட்டும் அதை எப்படி விஷம்னு சொல்றீங்க? எப்படி உனக்கு புரிய வைக்கிறது? இப்போ நீ குடிச்ச பிராண்டி மிச்ச மீதி எதை வச்சிருக்க? வெளியில எவ்வளவு குடிச்சாலும் வீட்டுல போய் ஏத்திக்கிறதுக்கு தனியா வாங்கி வச்சுக்கிறேன். அதான் இது. எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கானே. இப்போ இது பிராணி இல்லையா? ஆமா. இங்க இருக்கிற காய்கறியில ஏதாவது புழு இருக்குமா இருக்காதா? இருக்காதியா? ஒரு பேச்சுக்கு சொன்னியா? அந்த வெண்டைக்காய் இதுக்குள்ள கோச்சுக்கிறீங்க. என்னது சைடிஷா அது? சுமாரா. இப்போ இதுல புழு இருக்கா? இல்ல. இத பாக்கலாம். இதுல இருக்கா? இதுல இல்ல. இத பாரு. இதுல இருக்கா? இதுல இல்ல. இல்லையே. இத பாத்தியா? இதுல எதுக்கு இது? இதுல புழு இருக்குல, உள்ள போட்டா. எப்படி? அட பாவி, என்னண்ணே 60 ரூபாய் சரக்குல புழுவை போட்டு இப்படி வேஸ்ட் பண்ணிட்டிய? உள்ள விழுந்த புழு என்னாச்சு? செத்து போச்சு. இது வந்து என்ன தெரியுது? வாழ்க கவர்மெண்ட். இல்ல, ஒரு புழுவை பூச்சி உள்ள போறதுக்கே அது செத்து போச்சு. இதே மாதிரி நம்ம ஓத்துக்குள்ள எத்தனை புழு இருக்குது. அதனால அந்த புழு சாவுறதுக்கு நமக்கு கவர்மெண்ட் மருந்து அரைச்சு விக்குதே. அதுக்கு தான் தேங்க்ஸ் சொன்னேன். டேய் உங்களை எல்லாம் யாரும் திருத்தவே முடியாதுடா. இந்தடா கோட்டர் எடுத்துட்டு போய் சேர்றா. என்னது போய் சேர்றா? கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்த ஒரு சரக்குல புழுவை போட்டு குடிக்க முடியாம பண்ணிட்டியே. துட்டையடே. இவன் எப்படி திருத்துறது? அங்க என்ன குத்து என் கோட்டர் கொடு. இந்தாங்க உங்க கோட்டர். இதுல தான் புழுவை போட்டுக்கலாம். நல்ல கோட்டர் கொடு. நல்ல கோட்டர்னா அப்படின்னா என்னங்க பேசும்போது அடிச்சிட்டீங்க? அப்ப நான் கொஞ்சம் சேர்க்க உங்களை கொலைய பண்ணிடுவேன். என்னங்க கொலை பண்றேன்றா? மரியாதை என் காசை கொடு. காசு வாங்கிக்கோ. என்னங்க இது அநியாயம்? இருந்த 65 ரூபாய் இப்படி போட்டான். இனிமேல் யாருக்கு அட்வைஸ் பண்ண கூடாது. எவன் எக்கரேட் போனா நம்மளுக்கு என்ன? அண்ணா நான் வரட்டேனே. ஏங்க உடைஞ்சு போன காய்க்கெல்லாம் எவங்க காசு தரதே?
காசு கொடுப்பேங்க ஆனா இல்லைங்க. அப்படிங்களா? இருங்க இந்த ஒரு நிமிஷம் இருங்க, இந்த வரேன். ஏங்க ஒண்ணு இல்ல, அண்ணன் எங்க வெள்ளையும் கிளியுமா போயிட்டு இருக்கீங்க? சும்மா ஊருக்குள்ள. அப்படிங்களா? துண்டு புதுசா இருக்க. என்ன துண்டு? சட்டை கூட நல்லா இருக்க. அப்படின்னா கழட்டுங்க கழட்டுங்க. இது கழட்டுறீங்க? வேட்டி வேட்டி. என்னங்க வேட்டி? என்ன வேட்டி இருங்க இருங்க. வேட்டி இல்லைன்னா ஊருக்குள்ள மதிக்க மாட்டாங்க. ப்ளீஸ் கொடுங்க. டிரைவர் வருடா. ஓடி பேர் நாயர் ஊருக்குறீங்களா? ஊருக்குள்ள தலை காட்ட கூடாது. எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க இந்த மாதிரி? என்ன சக்தியண்ணா? ஏன்டா இவ்வளவு லேட்டு? என்னது லேட்டா? நீ குடிக்கிறங்கிற விஷயம் யாருக்கு தெரியக்கூடாது. இதெல்லாம் உனக்கு தான் வாங்கிட்டு வரங்கிற விஷயம் குடிக்கிறது தெரியக்கூடாது. அப்படின்னா ஊர் அடங்கினதுக்கு அப்புறம் தான் வாங்கிட்டு வர முடியும். சரி டைம் வேஸ்ட் பண்ணாம ஊத்து. அப்படி கேளு. காசு காசு வந்துக்கோ வந்துக்கோ. என்னத்துல கர்மம் முடிச்சோனே. அப்புறம் அண்ணே ஒரு முக்கியமான விஷயம். என்ன சொல்றா? இந்த வரேன். அது ஒண்ணு இல்லண்ணே. எதுவா இருந்தாலும் சொல்றா. நம்ம வாஜர் மையா இருக்கான்ல, ஆமா, அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? நம்ம மலர்ல அது காலேஜ் முடிஞ்சு வரும்போது வழிய பறிச்சு கிண்டல் பண்றானே. கிண்டல் பண்ணதை நீ கண்ணால பாத்தியா? என்னண்ணே இப்படி கேட்டீங்க? நான் என் 2 கண்ணால பார்த்தேன். டேய் யார் அது? டேய் யாராவது ஊருக்குள்ள அலைமுறைமா தெரியுது? அண்ணன் முன்னாலே படியில படிச்சுக்கிட்டீங்க. அவுத்து விடுறா. நான் தாங்க நல்வாக்கு. நல்வாக்கு பரமசிவமா? ஆமாங்க, வாக்கு சொல்ற நாட்கள் தான் சனியை உட்காந்து இந்த ஆட்டம் எடுத்து. நீ எல்லாருக்கும் நல்லது தானே சொல்வ? நல்லதை சொல்ல போய் தாங்க இந்த ஊர்ல நாய் விரட்டளவுக்கு வந்திருக்கேன். அப்படி நீ என்ன சொன்ன? தம்பி சக்திவேலு, நான் என்ன சொன்னங்கிறது இவனுக்கு கூட தெரியும். இப்படி தினந்தோறும் குடிச்சிட்டு உடம்பை கெடுத்துக்கிறீங்களா? நான் கேட்டது தப்புங்களா? என்ன எதுக்கு அடிச்சீங்க தம்பி? நான் குடிச்சவங்களை தானே சொன்னேன். அப்ப இது என்ன? நானும் குடிச்சிட்டு தானே இருக்கேன். ஓ, நீங்களும் அந்த ரகமா? அட கடவுளை, எனக்கு 7 நாட்டு சனியா இல்ல ஜென்ம சனியான்னு ஒண்ணுமே தெரியும். உனக்கு பொங்கு சனி. அதான் இந்த நுங்க எடுக்கிறானுங்களோ. ஐயா, எனக்கு ஒரு சின்ன உதவி செய்வீங்களா? டேய் என்னன்னு கேட்டு செஞ்சு சொல்லடா. என்ன வேணும்? ஒண்ணு இல்லைங்க தம்பி, இந்த கோலத்தோட ஊருக்குள்ள போனா நாய் துரத்துமோன்னு பயமா இருக்கு. ஏதாவது கந்தல் துணியாவது கொடுத்தீங்கன்னா கட்டிட்டு ஊருக்குள்ள போயிடுவேன். உடம்பு சார் வர மகராச கேட்டதும் கொடுக்குறான். என்னதான் வயசுல சிறியவனா இருந்தாலும் மரியாதை நிறைய கொடுக்குறான். இனிமேலாவது பார்த்து அட்வைஸ் பண்ணு. சரிங்க, முயற்சி பண்றேங்க. எனக்கு என்ன இந்த ஊர் மக்களுக்கு நல்லது சொல்லணும்னு ஆசையா? அப்படியே அவங்களுக்கு நான் நல்லது சொன்னாலும் அவங்க ஏத்துக்க போறது இல்லைங்க. நீங்க குடிங்க. இந்தாங்கண்ணே. என்ன இது? துணி. தம்பி, இப்படியே போனா நாய் மட்டும்தான் துரத்தும். இத கட்டிட்டு போனேன்னு வச்சுக்க, அப்படியே கடிச்சு குதறிடும். அப்படியா? புரியாத. அப்படியே போ. இவ்வளவு நேரம் பேசுனது வேஸ்ட் ஆகி போச்சே. ராஸ்கல், பாத்தீங்களா என்ன கொழுப்பு உனக்கு? ஆமா தம்பி, நீங்க எவ்வளவு முறை என்ன அண்ணேன்னு கூப்பிட்டுருக்கீங்க. இன்னைக்கு ஒரு நாள் நான் உங்களை அண்ணேன்னு கூப்பிட்டுமா? டேய் போறியா? எப்படியா என்ன அண்ணே கூப்பிட போறியா? கூப்பிடு அண்ணே. இத நான் கொஞ்சம் எடுத்து ஊத்தி குடிச்சிட்டுமானே. தண்ணி சுடுவதென்ன? இதான் நம்ம கோட்டையா? ஏய் செண்பகம், ஏய் செண்பகமே, செம்பு எங்க போனா? செண்பகம், ஏய் செண்பா, ஏய் செம்பா, ஏய் செம்பா, நீ இங்கதான் இருக்கியா? ஒரே எவரா நுவு? லுவா, நான் தான் உன் வீட்டுக்காரன். ஏமி காவாலி? காவாலியா? நான் நல்லவமா உன் புருஷன். ఎందుకురా నువ్వు లేటు? நான் இல்லாத கேப்ல நீ தெலுங்கு கத்துக்க. நீ ஏதோ ஒண்ணு லேட்டுங்கிறது மட்டும் நல்லா புரியுது. ஓகே 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 ராஜாத்தி, நான் உனக்காக என்ன வாங்கிட்டு தெரியுமா? உனக்காக பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். உள்ள வச்சுக்க. ஓகே. உனக்காக நான் அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன். திரும்ப செல்லாம். சீக்கிரமா வந்தாதான் நான் பொண்டாட்டி. லேட்டா வந்த மவனை சோறாக்கி வச்சிருக்கேன். தின்னுட்டு போய் கவுந்தடிச்சு படுத்து கொஞ்சம் தள்ளி நிக்கிறீங்களா? எதுக்கு? ஐயோ சொன்ன கேளுங்க. நல்ல குடிமகன் பஸ்ல இருக்கான். என்ன பார்த்தா எங்க அண்ணன் கிட்ட போய் சொல்லிடுவா. ஓ அதான் விஷயமா? இப்பவாது புரிஞ்சுடு. எவன்டாவன் அரசாங்க சட்டத்தை மீறி பஸ்ல தம் அடிக்கிறவன்? யார் அவன்? என்ன எடுத்து கேள்வி கேக்குறது? அண்ணே வணக்கண்ணே. ஏண்டா ஒட்டப்புள்ள போற பஸ்ல தம் அடிக்கிறது தப்பு இல்லையா? உட்கார்ந்து சீட் இருக்கு, குடிக்கிறது கம்பி இருக்கு. இதெல்லாம் இருந்து கூட
போடுறான் வீடியோ வெளியே போடுறான் போடுறேன் இதோ ஐயோ பாப்பா அதுதான் பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு டேய் ஊர் வந்தா ஜெரங்க பஸ் நிறுத்தா இறங்கு இறங்கு எல்லாம் இறங்கு போடா இந்த பஸ்ல ஏறவே வேஸ்ட் உள்ளச்சாலை இறங்கிட்டு ஆப்பச்சாலை இறங்கிட்டு தம்பி ஊர் வந்துருச்சு டிரைவரே இறங்கிட்டாரு நீங்க இறங்க அதுல என்ன எதிர்க்கு ஒரு வண்டி வந்ததான் நம்ம வண்டி நேரா போயிட்டு இருந்ததா அப்ப டிரைவர் சடனா பிரேக் அடிச்சாரா அது வந்து அந்த ஒரு இதனால ஒரு மேல அப்படி எந்த வண்டியில பிரேக் போட்டாலும் இப்படி ஒரு பொண்ணு இருந்தா அப்படிதான் நடக்கும் நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க பாதியார்ட்ட பையன் தங்கம் இல்லையா இறங்க இறங்க இறங்குங்கம்மா கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ண விட மாட்டானுங்கடா எங்க வேட்டிய காணா லுங்கி கட்டிட்டு வேட்டின்ற ஐயோ எதுல உண்டு எங்க ஐயோ அடடடடட என் பக்கத்துல ஒரு பரதேசி உட்கார்ந்துட்டு ஜோப்புல கைய விடுற மாதிரி விட்டுட்டு இருந்தது நானும் தட்டுற மாதிரி தட்டிட்டு இருந்தேன் அப்புறம் தான் அந்த வேட்டி உருகிடுச்சு ஆமா எனக்கு ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் ஏன் அவன அந்த வேட்டி உருகுறானுங்க போன கையில கிடைச்சும் வாய்க்குல போல பாத்தியா வர்றேன் வர்றேன்றானுங்க வரமாட்டேன்றானுங்க டே அரக்கா முதல்ல நீ உள்ள போ அவனை அப்புறம் வச்சுக்கிறேன் என்னடா வந்து ரொம்ப நேரம் ஆச்சா தான் பேசிக்கிருந்தேன் இல்ல இப்பதான் வந்தேன் ஊத்து முதல்ல வந்துட்டேன் இந்த ஊருக்கா இது வேற புறாத ஏனே ரொம்ப டென்ஷன் இருக்க மாதிரி இருக்கு டென்ஷன் தான் இன்னொரு ரவுண்ட் ஊத்து அப்படி என்ன டென்ஷன் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா என்ன பத்தி தெரிஞ்ச ஒரே ஆள் நீதான் உங்ககிட்ட சொல்லாமல என் தங்கச்சி மலரை பத்தி என்ன நினைக்கிற நான் எதுக்கு தப்பா நினைக்க போறேன் அதுவும் இல்லாம உன் குடும்ப விஷயம் எனக்கு எதுக்கு அடச்சி அத பத்தி ஏன் உங்ககிட்ட கேக்குறேன் வேற எதை பத்தி கேக்குறீங்க எவனோ ஒரு பொறுக்கியை திட்டினதுக்கு என் தங்கச்சி என்ன திட்டினால அத கேக்குறேன் இன்னைக்கு கூட பஸ்ல என் 2 கண்ணால பார்த்தேன் நம்ம தங்கச்சி பக்கத்திலேயே அந்த வாதியாம நின்னுட்டு வரானே என் தங்கச்சி கூட பேசுனானா என்னது பேசுனானா பேச பார்த்து சும்மா விட்டு போனா அவனை இன்னொரு ரவுண்ட் ஊத்து வேண்டாம் இதுவே ஜாஸ்தி சந்தேகப்படுற மாதிரி வச்சால இன்னொரு ரவுண்ட் ஊத்து சரி இப்படி தெரிஞ்சுதான் இந்த குவார்டர் நான் அங்கேயே அடிச்சுட்டு வந்திருப்பேன் சரி எனக்கு என்ன ஆகி போச்சு உன் தூக்கம் ஏன் தூக்கம் இல்லையா குடு எங்க போறீங்க நான் எங்க போறேன் உனக்கு நான் உங்களை கேட்கல அக்காவை கேட்டேன் எங்கடி போறேன் அச்சோ என்ன இப்படி ஆயிட்டானுங்க எஸ்கியூஸ் மீ பிள்ளையார் கோயிலுக்கு எப்படி போனோம் இப்படி நேரமே லெஃப்ட்ல போப்பா இப்படியே போய் அப்படி போனா தெரியும் கட்டி பிடிச்சா அதுக்கே அடிக்கிற வாயா போலாம் என்னது தெரியாம கண்டுபிடிச்சானா அப்ப விட்டுட்டு போக சொல்றியா நான் விட மாட்டேன் இந்த அநியாயத்துக்கு யாரும் ஊருக்குள்ள இல்லையா ஐயா ஊருக்குள்ள இல்லையா ஓடி வாங்க ஏய் என்னாச்சு நான் இருக்கேன் நல்லவரே வாங்க ஒரு அரா இருந்து என் பொண்டாட்டியை கட்டி பிடிச்சாங்க இவன் ஏய் எப்படி அறிஞ்சா அவன் கட்டி பிடிச்சான் ஐயோ கட்டி பிடிச்சானே எல்லாம் கட்டி பிடிச்சா தெரியும் நீ எப்படி அறிஞ்சா ஐயோ இவனை கட்டி பிடிச்சா ஐயோ இதுக்கு யாருமே இல்லையா ஓடி வாங்க என்ன ஐயா ஒரு அரா இருந்து என் பொண்டாட்டியை கட்டி பிடிக்கிறாங்க ஐயா அரஞ்சா இப்படியா கட்டி பிடிச்சானுங்களே அப்படியா அப்ப என்ன அரங்கி பார்க்கலாம் அது இப்படிதான் என்னமா புருஷனை பார்த்து டேய்ன்ற யோ நான் அப்பவே சொன்னேன் தெரியாம கட்டி பிடிச்சிட்டா போயிடலான்னு சொன்னேன் இப்ப நீ பண்ண ரகளையினால இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேர் என்ன கட்டி பிடிக்க ரெடியா இருக்காங்க அங்க பாரியா என்னடா இது இப்படி லைன்ல ஐயோ ஊராடா இது இப்படி அலையானுங்களே கடவுளே ஐயோ அம்மா சண்முகம் ஓ ஷூட்டிங்கரா வணக்கம் சார் என்ன சார் நீங்க ஷூட்டிங் இல்லையா ஹீரோக்கு தங்கச்சியும் அடிக்கிறவங்க இன்னைக்கு வரல அதனால ஷூட்டிங் இல்ல இங்க யாரும் கிடைப்பாங்களா பாக்குறேன் யாரும் கிடைக்கல ச்சே இந்த ஊர்ல சினிமான்னு சொன்னாலே தலை தெறிக்க ஓடுறாங்க அப்படியா சரி பணம் எவ்வளவு கொடுப்பீங்க உங்ககிட்ட ஆள் இருக்கா அதெல்லாம் விடுங்க பணம் எவ்வளவு கொடுப்பீங்க அதான் பேச்சு 5000 ரூபாய் 5000 ஓகே சார் முதல்ல வந்து கார்ல ஏறுங்க ஆள் இருக்கா ஐயோ சார் அந்த பொண்ணை மட்டும் ஒரு வாட்டி சினிமா நடிக்க வச்சீங்க இப்ப இருக்க ஹீரோ எல்லாம் ஃபீல்ட் ஆயிடுவாங்க அப்படியா சீக்கிரம் கார்ல ஏறுங்க
வாங்க வாங்க. டிரைவர் வண்டி எடு. என்ன ஆளு சார் நீங்க? பொண்ணு இல்லன்னு ஒரு வார்த்தை எங்கிட்ட கேட்டுக்க கூடாதா? அதுக்கு ஷூட்டிங் பாட்டுட்டீங்களே. பாட்டு இங்கதான் சார். கொஞ்சம் கீழே இறங்கி வாங்க சார். இங்கதான் சார். வாங்க வாங்க சார். சார் ஒரு நிமிஷம் உட்காரு. பொண்ணோட வர சீக்கிரம் வாங்க. என்னடா கண்ணு பிஸ்கட் சாப்பிடுறியா? சாப். என்ன சார் இன்னும் வரலையா? ஐயோ அப்படியே வந்து நல்லா இருக்குமா சார்? அழகா பூ வச்சு பொட்டு வச்சு ட்ரெஸ் பண்ணிட்டு வர வேணாமா? என்னடா செல்லம்? நம்ம குழந்தைங்களா? இல்ல என் குழந்தை. என்னால நம்பவே முடியல. ஐயோ இதே கேள்விதான் ஊர்ல பாக்குறவங்க எல்லாமே என்கிட்ட கேட்டு 2 வருஷமா நான் தூங்கலாம் பண்ணிட்டானுங்க. என்னால தாங்க முடியல. கேன்சா என் வெத்துல நீங்க குடிக்கிறீங்க. சரி சார் டென்ஷன் ஆகாதீங்க. உட்காருங்க. சரி கொஞ்சம் சீக்கிரம் கூப்பிடுறீங்களா? கூப்பிடுறேன். அம்மா தெரிசா சார் ரொம்ப சூடா இருக்காரு. சீக்கிரம் வாமா. வந்துட்டியா? ஏமா தெரிசா நீ மட்டும் இந்த படத்துல நடிச்சத வச்சுக்க எல்லாரும் ஃபீல்ட் அவுட். ஏமா ஏன் என்னைய பாக்குற? கொஞ்சம் சாரையும் பாரு. சார் அந்த 5000 இல்லங்க. ஏன் அந்த வீட்டுல இருந்து தப்பான்னு ஓடி வர்றீங்க? தங்கச்சியை அடிக்க ஒரு பொண்ணு வேணும் கேட்டங்க. ஒரு கிழவிக்கு தாவணி கட்டி காமிச்சிருப்பானே. அது எப்படி கரெக்டா சொல்றீங்க? ஏன்னா அவங்க இருக்கிறது அது ஒண்ணுதான். உங்களுக்கு என்ன தங்கச்சி அடிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வேணும். வாங்க என் கூட. இன்னொரு பொண்ணா? வேணாம் ஆள விடுங்க சாமி. பாருங்க தம்பி, இந்த ஊர்ல நல்வாக்கு பரமச பத்தி கேட்டு பாருங்க. ஒரு வார்த்தை சொன்னா தப்பாது. அதாவது நீங்க என்ன பண்றீங்க? வந்த வேகத்துல வேத்து கொட்டிட்டு இருக்கும். நீங்க போய் குளிச்சு ரெடியா இருங்க. நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். போலாமே. கமிஷன் கொடுத்துருங்க. ஐயா வணக்கங்க. வணக்கம். வாடா. சக்திவேல் வெளியே போயிருக்கானே. இவர் யாரு? சக்தியை பார்க்க வந்திருக்காரா? உங்களை பார்க்க தான் வந்திருக்காரு. என்ன பாக்குறதுக்கா? வாங்க உட்காருங்க. போங்க உட்காருங்க. முதல்ல என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேண்டாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏதாவது சாப்பிடணும். கற்பகம் என்னங்க? 2 பேருக்கு காபி கொண்டு வாமா. இத வரங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நான் சொல்றேனுங்க. நம்ம ஊர்ல ஷூட்டிங் நடக்குது இல்லங்க, அந்த சினிமாக்காரர். ஓஹோ இவங்க தானா? சந்தோஷம். காபி வந்துருச்சு. எடுத்துக்க. கொடுங்க. சாப்பிடுங்க. ஷூட்டிங்ல ஹீரோவுக்கு தங்கச்சி அடிக்கிற பொண்ணு வரலீங்களா? உடனே என்கிட்ட வந்து இந்த ஊர்ல அழகான பொண்ணு நடிக்கிறது ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஊர்ல அழகாவும் ஆட தெரிஞ்ச நம்ம பாப்பா விட்ட வேற யார் இருக்காங்க? அதான் நான் இங்க கூட்டு வந்தேன். என்னடா பைத்தியக்கார மாதிரி பேசுற? என் பொண்ணு சினிமால நடிச்சா ஊர்ல நம்மளை பத்தி என்னடா பேசுவாங்க? அட என்னங்கய்யா நீங்க வேற. ₹1,00,000 கொடுத்தாலும் இப்படி ஒரு வாய்ப்பு வராது. அதுவும் நம்ம பாப்பாக்கு இப்படி ஒரு வாய்ப்பு தேடி வந்திருக்கு. அதாவதுங்க நம்ம பாப்பா சினிமாவில் நடிக்குதுன்னா ஊர் மக்களே மூக்குல விரல வச்சுக்க மாட்டாங்களா? ஒத்துக்குங்க ஐயா. கற்பகம் இத பத்தி நீ என்ன நினைக்கிற? அவளுக்கு டான்ஸ் மேல ஆசைங்கிறதுனால தான் அவளை டான்ஸ் கிளாஸ்க்கு அனுப்பி வச்சோம். வீடு தேடி இப்படி ஒரு வாய்ப்பு வரும்போது அதை நாம எங்க நழுவ விடணும்? ஏற்கனவே அவளுக்கு சினிமால நடிக்கணும்னு ஆசை. அந்த ஆசை இப்படியாவது நிறைவேறிட்டு போட்டுமே. சக்திவேலு தெரிஞ்ச சத்தம் போட மாட்டான்? கொஞ்சம் சத்தம் போடுவான். அவன் நம்மள மீறி என்னங்க பண்ண போறான்? இந்த தம்பி வேற சக்திவேலுக்கு தெரிஞ்சவர் தான். கதையை நான் தெரிஞ்சுக்கலாமா? ஐயா கதை நான் கேட்டனுங்க. சரி. இந்த படத்தோட கதையை நம்ம பாப்பா வச்சு தானுங்க. ஓ அதாவதுங்க கதாநாயகனே பாப்பா கால்ல வந்து உங்களுக்கு என்ன பாருங்களேன். ஐயா இந்த படத்தோட டைரக்டரே நம்ம பாப்பாக்கு பின்னாடி தான் நிப்பாருங்களா? அடேங்கப்பா. டைரக்டரே பாப்பாக்கு பின்னாடி தானா? ஆமாங்க. நீ சொல்ற விதமே நல்லா இருக்கேடா. அப்ப கதை எவ்வளவு நல்லா இருக்கும். கற்பகம் பாப்பா கூப்பிடு. எனக்கு ஓகே. நீ உள்ள இருந்து எல்லாம் கேட்டுட்டே இருந்தியா? ஓகே சொல்லிட்டானே. அப்பாடா பாப்பாவே ஒத்துச்சு. இந்த சந்தோஷம் டைரக்டர் போய் சொல்ல வாங்க. கமிஷன் கொடுத்துருங்க. இந்த நேரத்துல எங்க போறான்? முதல்ல அவன் போனான், ரெண்டாவது இந்த பொண்ணு போச்சு. இன்னொருத்த எங்க போறாங்க? சே நம்ம தப்பா நினைக்க கூடாது. எங்கேயாவது போவாங்க. இது பெரிய சமாச்சாரம். முதல்ல நம்ம போவோம். பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஓரளவு தான் செல்லம் கொடுக்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஊருக்கே தெரிஞ்சிடும். நம்ம குடும்பமான காத்துல பறக்க போகுது. அன்னைக்கே அவ படிப்பை நிறுத்திருக்கணும். நான் செஞ்ச ஒரே தப்பு அவளை படிக்க வச்சதுதான். ஐயா ஒரு செய்திங்க. என்னடா?
நேத்து நைட்டு நம்ம வீட்டு பொண்ணும் வாதியார் வீட்டு பையனும் ரயில்வே ஸ்டேஷன் நோக்கி போறத பார்த்தேன். எப்படா பார்த்த? நேத்து நைட் 12 மணிக்கு என் வயிறு சரியில்லைங்க. நான் பாத்ரூம் போகும்போது ஒருத்தருக்கு பின்னால ஒருத்தர் போனாங்க. அவன் என்ன அடிச்ச? ராத்திரியே சொல்லியிருந்தா அவங்க 2 பேரும் பிடிச்சிக்கலாம்ல. ராத்திரில அவங்க ஓடுவாங்க உனக்கு என்ன தெரியும்? இவனை போய் அடிக்கிறேன். சரிடா, தங்கச்சி ஒண்ணு வேதனைகள் அடிச்சிட்டான், தப்பா நினைச்சுக்காத. என்னங்கய்யா பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசு. 1000 தான் நம்ம தம்பி தானே. பரவாயில்லைங்க, நான் வரேன். உனக்கு வேணும். யார் மேல இருக்கோ தவன் மேல கட்டுறேன். யாரு எக்கெடுக்கிட்டு போனா நம்மளுக்கு என்ன? நம்ம வாய் சும்மா இருக்காது, நம்மளுக்கு தேவைதான். சொன்னாவே அடிக்கிறானுங்க. நல்லதா சொன்னாவே ஏன் அடிக்க போறாங்க? நேத்து சத்திவேல் தங்கச்சி மதிப்பையன் கூட ராத்திரி போச்சு. சரி, இதே ராத்திரி போய் சொல்லி தூக்கத்தை தொந்தரவு பண்ணுவானு காலையில சொல்லலான்ட்டு காலைல போய் சொன்னேன். போய் அறிஞ்சிட்டாரு. பின்ன கொஞ்சுவாங்களா? ஏன் அப்படி பண்றீங்க? அப்பப்ப நடந்ததா அப்பப்ப சொன்னதானே ஏதாவது செய்ய முடியும். கரெக்ட் தான். இன்னைக்கு கூட ஒரு விஷயத்தை பார்த்தேன், சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், இருந்தாலும் மனசு தாங்கல, அதான் சொல்ல வந்திருக்கேன். என்ன வேண்டு? ஒண்ணு இல்ல, இன்னைக்கு காலையில கூட உங்க பொண்டாட்டி ஒருத்தர் நல்லா கொஞ்சிட்டு இருந்தான். ஏன் பொண்டாட்டியா? காலையிலயா? அது எதுக்கு இவ்வளவு லேட்டா சொல்றேன்? அதான் இப்ப சொல்லிட்டேன்ல, போய் தடுங்க. அடியை ஒரே ஒரே என்ன அடி வாங்குறீங்கன்னு கேக்குறான். உண்மையை சொன்னா அடிக்கிறான். சத்திவேலோட தங்கச்சி அன்னைக்கு பார்த்து மறுநாள் சொன்னதுக்கு அடிச்சான். இப்ப பாத்துருக்கோம், இப்பவே சொல்லிடுவோம். சத்தியவேலு நில்லுங்க நில்லுங்க. சத்தியவேலு, உங்க தங்கச்சி ரயில்வே ஸ்டேஷன் மரத்துக்கு அடியில உட்கார்ந்திருக்கேன். ஏன் தங்கச்சியா? ஆமாங்க. நல்லா பாத்தியா? நல்லா பாத்துங்க, உங்க தங்கச்சி தான். அதான் குறுக்கு வழியோட வந்து சொல்றேன். என் தங்கச்சின்னு பார்த்து அப்படியே விட்டுட்டு வந்திருக்கே, கூப்பிட்டு வர வேண்டியதானே? என்னையா சொன்னாலும் அடிக்கிறானுங்க, சொல்லாட்டி அடிக்கிறானுங்க. இனிமேல் இந்த குடும்பத்துக்கு மாத்திரம் இல்ல, இந்த ஊருக்கே எதுவும் சொல்லக்கூடாது. ஏன் வேட்டி சட்டையை என் பொண்டாட்டி துவைக்கிறா, அவ புடவை தவிர நான் துவைக்கிறேன், இதுல என்ன இருக்கு? என்ன நல்ல குடியான், நம்ம வீட்டு புடவையை துவைக்கிறீங்க போல இருக்கு. என் வீட்டு புடவை சேர்த்து பேசுனதுக்கு மன்னிக்கணும். என்ன இந்த பக்கம்? எதுக்கு இந்த பக்கம்? நான் சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, காலையில சாப்பிட்டு. என்ன சொல்ற? வீட்டுல கோழி குழம்பு போல இருக்கு. கழுதைக்கு மூக்குல வரத மாதிரி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டே. எப்படின்னு? அதான் சுப்பிரமணி கோழிக்கான தேடிட்டு இருக்கானே. ஐயோ, உங்களுக்கு இல்லாதா? நான் எல்லாரும் எத்தனை நாள் வீட்டுல கொண்டு போயிருக்கீங்க. அம்மா திருசா, அண்ணனுக்கு சாப்பாடு கொண்டு வாமா. கொஞ்சம் போர்ஸா கொண்டாமா. அதான் சொல்லியாச்சுல, வேகமா வந்துருவான். கொடு கொடு, இதுக்குதான் சாப்பிடுறேன். சாப்பிடுறியே, இதை விட உனக்கு கால்ரா தாண்டி. நல்லபடியா நல்லபடியா என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல சும்மா சொல்லக்கூடாது. சாப்பாடு சூப்பர். அதாவது ஏதாவது கலந்தாதான் இந்த ருசி கிடைக்கும். 4 நாளைக்கு மேல வச்ச சாப்பாடு நல்லா இருக்குன்னா இன்னைக்கு சமைச்சு வச்சிருந்தா என்னென்ன சொல்லிருப்பீங்க? என்னது? 4 நாளைக்கு முன்னால வச்சதான். இது ஏன் அன்னைக்கு யாருக்க கொடுக்கல? அதான் நீங்க வந்துட்டீங்களே. நாய்க்கு கொஞ்சம் வச்சோம், அதுல மிச்சம் இருந்தது, அதான் இது. என்னது நாய் தப்பா? அட பாவி, உண்டானதுக்கு காவையில போட்டுட்டீங்க. ஐயோ, இப்ப நான் குழந்தைக்கு என்ன பதில் சொல்லுவேன்? குழந்தைகளை எதுக்கு பதில் சொல்லணும்? அம்மாக்கு சொல்லணும் சொல்லுங்க, அப்பாக்கு சொல்லணும் சொல்லுங்க. அதுக்கெல்லாம் எங்க சொல்லணும்? சுமாரியா, என் குழந்தை எங்க விட்டாலும் அது இந்த தட்டுல தான் ஒண்ணுக்கு போகும். குழந்தை இந்த பாத்திரத்தை ஒண்ணுக்கு போமா? அடே, என்ன அசிங்கப்படுத்திட்டியடா உன்ன. டேய், இந்த வீட்ல நான் ஏதாவது ஒண்ணு தூக்குறேன்டா. டேய் டேய், ஏதாவது ஒண்ணு தூக்குறானா? நம்ம வீட்டுல தூக்குறதுக்கு என்ன இருக்கு? இவன் இருக்கா? ஏய், போடி உள்ள, போடி உள்ள.